ஹலோ. ஸோ பேபிக்கு மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹெட். ஸோ ஜென்டலாக ஃபஸ்ட்டு பேபியோட நெத்தி பகுதியை ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நெத்தியை மசாஜ் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு சின்ன மசாஜ் பண்ணுங்கள். சின்ன மசாஜ் பண்ணிட்டு பேபியோட சீக்ஸை மசாஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்ஹெட், சின் அண்ட் சீக்ஸ். நெக்ஸ்ட்டு பேபியோட தலையை மசாஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு ஹேண்ட்ஸ். ஜென்டலாக ப்ரெஷர் கொடுத்து பாம்ஸ் உள்ளங்கையை மசாஜ் பண்ணுங்கள். உள்ளங்கையை மசாஜ் பண்ணிட்டு பேபியோட ஆர்ம் அண்ட் ஃபோர் ஆர்மை மசாஜ் பண்ணுங்கள். ஸோ த ப்ரெஷர் ஷுட் பி வெரி லைட். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மசாஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேபிஸ்க்கு. ஜென்டலாக ரெண்டு பக்கத்து ஷோல்டர்ஸை ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். செஸ்ட் மசாஜ் பண்ணுங்கள். ஃபாலோட் பை அப்டாமன். கிளாக் வைஸில் அப்டாமன் ஒரு 2 times 2-3 times நல்லா ஜென்டலாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபுல் பாடியை மேலேருந்து கீழே வரைக்கும் மசாஜ் பண்ணுங்கள். செஸ்ட், அப்டாமன், லெக்ஸ், ஃபுட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க பாப்பாவை. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு ஃபுட். ஜென்டில் ப்ரெஷரில் ஃபுட்டை ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. டோஸ் எல்லாத்தையும் ஜென்டலாக ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க குழந்தைக்கு. நெக்ஸ்ட்டு ஹிப்பை எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃப்ளெக்ஷன். ஓகே, ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடு மசாஜ் பண்ணுங்கள். ஜென்டலாக பாப்பாவை தரையில் படுக்க வைங்க பெட்ஷீட்டில், இல்லைனா உங்களோட காலில் படுக்க வச்சுட்டு கூட நீங்கள் பாப்பாவை ஜென்டலாக மசாஜ் பண்ணலாம். பாப்பா படுக்க வச்சுட்டு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடில் எப்படி பண்ணோம் அது போல் பேக் சைடில் ஸ்பைன் தண்டுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் நல்லா நீவி விடுங்க பாப்பாவுக்கு. நெக்ஸ்ட் பாப்பாவோட பம்ப்ஸை ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடுங்க. ஏன்னா ப்ரெஷர் இடத்துல அதிகமாக பட்டுகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தலையோட பேக் சைடில் ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ பேக் சைட் ஆஃப் த ஹெட், முதுகு, கால் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடுங்க. தட்ஸ் இட். ஸோ ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடுங்க.